ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பி சுந்தரனார். மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பி சுந்தரனார். டேஸ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்திகளின் மூலம் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் அப்படிங்கிறாங்க. அன்னி தான் அவங்களோட செய்தித்தாள் தான் நியூ இந்தியா காமன்வெல்த். அந்த செய்தித்தாள்களின் மூலம் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பினார் அப்படிங்கிறாங்க. டேஸ் என்பவர் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் அப்படிங்கிறாங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் தான். அடுத்து பாருங்க, 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஆர்யா என்ற பாஷ்யம் அப்படிங்கிறாங்க. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னா ஆர்யா என்ற பாஷ்யம். அந்த இயர் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. 1932 ஜனவரி 26. அடுத்து பாருங்க, நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஜான் ராவல்ஸ் தான். நீதியை நியாயம் என்று கூறியவர் ஜான் ராவல்ஸ். அடுத்து ஒரு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா அந்த சாளுக்கியர்கள் சொல்லுவாங்கள்ல, கீழே சாளுக்கியர்கள் மேலே சாளுக்கியர்கள், அதுதான் சொல்லியிருக்காங்க. அது சாளுக்கியர்கள் அப்படின்னா பதாமி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், நந்தி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள் அப்படிங்கிறாங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா நந்தி சாளுக்கியர்கள் அப்படிங்கிறது கிடையாது. பதாமி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள். ஏன்னா மேலே சாளுக்கியர்கள்னா நமக்கு கல்யாணி வருவாங்க, கீழே சாளுக்கியர்கள் அப்படின்னா வெங்கி வருவாங்க. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா நந்தி சாளுக்கியர்கள். டேஸ் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்தியா அதுதான் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதை சொன்னது யாருன்னா ஸ்மித் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. இந்தியா மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னா. நமக்கு என்ன கேள்வி? டேஸ் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது, அதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் இந்தியா. அடுத்து பாருங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறியவில்லை அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. அவங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம். அவங்க அரச மரத்தை தான் தெய்வமாக வழிபட்டனர் அப்படின்னு. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி மக்கள் கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன அப்படிங்கிறது தவறு. ஏன்னா அவங்க கம்பளி தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ கம்பளி தான் இது கரெக்டான ஆன்சர் வரும். அவங்க பட்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால நமக்கு பொருந்தாது தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டாக வரும். டி ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. சிந்து சமவெளி மக்கள் ஆண் பெண் இரு பாலாரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். அது கரெக்டு. ஸோ கரெக்டாக இருக்கிறத ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. சிந்து சமவெளி மக்கள்னா இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. அவங்க என்னன்னா ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். சிந்து சமவெளி ஆண் பெண் இரு பாலாரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். இது மூணுமே கரெக்டு. பட்டு ஆடைகளுக்கு பதிலாக கம்பளி தான் நமக்கு ஆன்சராக வரணும், பயன்பாட்டில் இருந்தது. அடுத்து பாருங்க, விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னா நிலநடுக்கம். அதுக்கு தான் இதை சொல்லுவாங்க. விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னா நிலநடுக்கம். அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது எதுன்னு எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கரெக்டானது. ஏன்னா முதுமொழி காஞ்சி அதோட ஆசிரியர் யார், எழுதியவர் யார் அப்படின்னா கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இந்த பாடல்கள் அடங்கும் அப்படிங்கிறாங்க. ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி தான் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறாங்க. ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடியே முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறாங்க. இதில் தவறானது எது அப்படின்னா முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது. அதுதான் இதில் தவறானது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு பொறுத்துக குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள்.
பேடி பச்சாவோ பேடி பதாவோ அப்படின்னா வந்து பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை வந்து உறுதிப்படுத்தல் அப்படின்னா. பேடி பச்சாவோ பேடி பதாவோ அப்படின்னா பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை வந்து உறுதிப்படுத்துதல் அப்படின்னா. RGSEAG அப்படின்னா வளரிளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் அப்படின்னா. RGSEAG அப்படின்னா வளரிளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம். இதே IGMSY அப்படின்னா கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு வந்து பண உதவி அப்படின்னு. IGMSY அப்படின்னா கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு வந்து பண உதவி. இதே உஜ்வாலா திட்டம் அப்படின்னா வந்து வணிக தொடர்பு தடுப்பு அப்படிங்கிறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் வந்து டிராஃபிக்கிங். ஸோ உஜ்வாலா அப்படின்னா வந்து என்ன, வணிக தொடர்பு தடுப்பு. பேடி பச்சாவோ பேடி பதாவோ அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல். உஜாவாலா அப்படின்னா வந்து வணிக தொடர்பு தடுப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட்ஸ் பார்த்துங்க. ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னா டாக்டர் PR அம்பேத்கர் அப்படின்னா. ஆண்களுக்கு கல்வி அவசியம், அதுபோல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னா டாக்டர் PR அம்பேத்கர். 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார் அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு அப்படிங்க. 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் வந்து இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளோட பிரதிநிதி யார் அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு அப்படிங்காங்க. வட்டமேசை மாநாடுனாவே நமக்கு வந்து 30, 31, 32 வந்து வரும். அதில் வந்து 31 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் வந்து பெண்கள் அமைப்புகளோட பிரதிநிதியை யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு. ஸ்டெப் என்பது வந்து பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வந்து வேலைவாய்ப்புக்கான ஆதரவை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஆதரவை வந்து குறிக்கிறது. தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா வந்து நெல் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்கு வந்து அதிக அளவு வந்து நிலப்பரப்பு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா வந்து நெல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதிகமாக பயிரிடப்படுறதே நெல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போரோட தகவல்களை மின்னணு முறையில் நிர்வகித்தல் தான் வந்து மக்கள் போர்ட்டலோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் வந்து யாது அப்படிங்கிறாங்க. மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2014 படி மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் வந்து ரொம்ப கீழிருக்கும் வந்து மாவட்டம் எது அப்படின்னா வந்து அரியலூர் தான் வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டோட அறிக்கை வந்து 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழிருக்கும் மாவட்டம் எது அப்படின்னா வந்து அரியலூர் மாவட்டம். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வந்து வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை வந்து செய்கிறது. அது அந்த பிரிவை அடையாளம் காண்க அப்படின்னா பிரிவு 16 சப்டிவிஷன் 4 தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வந்து வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை வந்து செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும் அப்படின்னா 16(2) தான் ஆர்டிக்கிள் 16 வந்து 4. அடுத்து பாருங்கள் ஒரு திட்டம். அடுத்து வந்து அதோட அந்த திருமண உதவி யார் யாருக்குன்னு போட்டிருக்காங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அப்படின்னா வந்து விதவை மறுமணம் அப்படிங்கிறாங்க. தர்மாம்பாள் அம்மையார் அப்படின்னா வந்து விதவை மறுமணம். EVR மணியம்மையார் நினைவு வந்து எதுக்குன்னா வந்து ஏழை விதவை தாயின் வந்து பெண்கள் அப்படிங்கிறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களோட நினைவு வந்துன்னா கலப்பு திருமணம். அன்னை தெரசா வந்துன்னா அனாதை பெண்களுக்கான திருமண உதவி அப்படிங்கிறாங்க. இதே டாக்டர் தர்மாம்பாள் அப்படின்னா வந்து விதவை மறுமணத்தை வந்து குறிப்பிடுறாங்க. ஈவேரா வந்து
மணியம்மையோட நினைவு சம்மந்தமாக வந்து என்ன திருமண உதவினா, ஏழை விதவை தாயின் வந்து அதை அந்த மகள் திருமணத்தை தான் அவங்க சொல்ல வராங்க. விதவை இருக்காங்கள, அவங்களோட மகளுக்கான திருமண உதவி தான். அதை தான் ஏழை விதவை தாயின் பெண்கள் திருமண உதவி அப்படிங்கிறாங்க. இதே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு அப்படின்னா கலப்பு திருமணத்துக்கான நிதி உதவி, அதான் திருமண உதவி. அன்னை தெரசா அப்படின்னா வந்து அனாதை பெண்கள் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. என்ன நோக்கம் அப்படின்னா, ஆரம்ப பள்ளிகளோட அடிப்படை கல்வி தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. பண்டைய பாறை ஓவியங்கள் வந்து கிடைக்கும் இடங்கள் வந்து எது எது அப்படிங்கிறாங்க. ஆல் தி அபோவ், மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை, இது எல்லாமே வந்து பாறை ஓவியங்கள் வந்து கிடைக்கிற இடங்கள் அப்படிங்கிறாங்க. பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் வந்து எது எது அப்படின்னு வந்து மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. அடுத்து பாருங்க, ஒரு ஆசிரியர் நூல்கள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. சாண்டில்யன் அப்படின்னா வந்து கடல் புறா, வண்ண நிலவன் அப்படின்னா வந்து கடல் புறத்தில், ஜோடி குரூஸ் அப்படின்னா வந்து ஆலிசோல் உலகு அப்படின்னு, வரிதையா கான்ஸ்தந்த் அப்படின்னா வந்து கடல் சொன்ன கதை தான் அவங்களோட நூல். சாண்டில்யன்னா கடல் புறா, வண்ண நிலவல்னா கடல் புறத்தில், ஜோ டி குரூஸ் அப்படின்னா ஆலிசோல் உலகு, வரிதையா கான்ஸ்தந்த் அப்படின்னா கடல் சொன்ன கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸுக்கு மேலே பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.